தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று இன்று நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய மாவட்டத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த ஜூலை 18, 1964ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அது சம்பந்தமாக நம்ம பள்ளியில் இப்பொழுது அதற்காக தமிழ்நாடு தினம் என்று ஒரு விழா இப்பொழுது நாம் அனைவரும் கொண்டாட போகிறோம். இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின், சரியா? எப்பவுமே உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு மாவட்டத்தை பிரித்து மறுபடியும் ஒரு மாவட்டம் உருவாக்குனாங்கன்னா 39 மாறும். இது வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் எத்தனை மாவட்டங்கள்? 38 மாவட்டங்கள். இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் எதற்கெல்லாம் பெருமையானது பாத்தீங்கன்னா, முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாம கவனிங்க, திருவள்ளுவர் சிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை அடி உயரத்துல இருக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு என்னப்பா ஃபேமஸ்? அல்வா. அது மட்டும் இல்லாம நெல்லையப்பர் மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்னொரு பேரு இருக்கு. பாண்டியர்களோட தலைநகரம் எது? கொற்கை. அது தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்ன ஃபேமஸ்? முத்து குளித்தல். தென்காசி மாவட்டத்துலதான் குற்றாலம் இருக்கு. தென்காசி மாவட்டத்தில் என்ன இருக்கு? குற்றாலம். அது மட்டுமல்லாம நம்ம தென்னிந்தியாவோட தமிழ்நாட்டோட எல்லையும் அதுதான். தென்காசிக்கு அடுத்து என்ன வந்துடும்? என்ன மாநிலம் வரும்? விருதுநகர். அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? பாலம் இருக்கு. அது போல நானும் ராமநாதபுரம் மாவட்டம் தான். அப்புறம் வேற என்ன முக்கியமான? ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம் உற்பத்தியில விருதுநகர் மாவட்டம் தான் உலக அளவிலேயே அது பெயர் பெற்ற மாவட்டம். அது மட்டுமல்லாம காமராஜர் நேற்று கொண்டாடினோம் இல்லையா? காமராஜர் பிறந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். தீப்பெட்டி தொழில் அங்க சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம். ஓகே. தேனி மாவட்டத்துல ஒரு மலைவாழிடம் இருக்கு, மேகமலை. சுருளி அருவி. திண்டுக்கல்லையும் அதே மாதிரி திராட்சை உற்பத்தி அதிகமாக உள்ள மாவட்டம். திண்டுக்கல்ல வேற என்ன ஃபேமஸ்? புதுக்கோட்டை. நம்ம சமூக அறிவியல் பாடத்துல படிப்போம். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் படிச்சிருக்கோம். தொல்லியல் சின்னங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ் ஆனது? பின்னலாடை, பனியன். திருப்பூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூர் மாவட்டத்தோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். இந்தியாவோட மான்செஸ்டர் எதுவும் தெரியுமா? மும்பை. கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டின் மான்செஸ்டர். நெசவு தொழிலின் தலை. பேருந்து கட்டுமானம். அடுத்ததாக திருச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம்.
சிறப்பு வாய்ந்த இடங்கள் பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை. மலைக்கோட்டை தஞ்சாவூர்ல என்ன ஃபேமஸ்டா? பெரிய கோவில். தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல சோழ தஞ்சாவூர் மாவட்டத்தை அந்த காவிரி ஆறு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல சிறப்பு வாய்ந்த இடங்கள் பாத்தீங்கன்னா அரியலூர் வந்து சிமெண்ட் தொழில், சிமெண்ட் உற்பத்திக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். டைனோசர் படிமங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி சோழபுரம் அமைந்துள்ள இடம். அதுபோக சுண்ணாம்புக்கல், சுண்ணாம்பு செய்றாங்களே அந்த வளம் வந்து அதிகமாக இருக்கிற இடம். அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், விவசாய மலம் மிக்க ஒரு மாவட்டம். அது மட்டும் இல்லாம ஆன்மீக சுற்றுலா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்துல தியாகராஜர் கோவில், கடலூர் மாவட்டத்துலதான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டம் வந்து சுண்ணாம்புக்கல். சேலம் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்தோட சிறப்பு என்னது? டெய்லி மதியம் சாப்பிடுறீங்கல்ல, முட்டை விலை ஏறிடுச்சு தெரியுமா? சொன்னோம் இல்லையா? அது மாதிரி நாமக்கல் வந்து லாரி போக்குவரத்துக்கு படி. தருமபுரி மாவட்டமும் மாம்பழ உற்பத்தியில முன்னணியில இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் விரும்பி செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. மலையோடு ஈரோடு வந்து மஞ்சள் உற்பத்தியும் முன்னணியில இருக்கு. ஜவுளி தொழில் தெரியுமா? ஜூலை 18, 1964 அறிஞர் அண்ணா கொண்டு வந்த தீர்மானத்தின் மூலமாதான் 1969 நம்மளுடைய மாநிலத்துக்கு தமிழ்நாடுங்கிறது பெயர் வந்து சூற்றுவதற்கு முக்கிய காரண கர்த்தாவாக இருந்தவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறார். அது மூலமா நீலகிரியோட ஃபேமஸ் என்னது? ஊட்டி. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கிரானைட் சொல்றோம் இல்லையா, பாறை, அந்த கிரானைட்டுக்கு ரொம்ப பெயர் போனது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து கொண்ட திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ்? சிவன் கோவில் இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் வந்து சென்னையோட ஒரு பகுதி. அது வந்து அதுவும் ரீசெண்டா உருவான மாவட்டம் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு கடற்கரை கொண்ட ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில். காஞ்சிபுரம் வந்து கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காஞ்சிபுரம் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் இருக்கா, வேலூர் மாவட்டத்தில இருந்து பிரிஞ்சதுதான் ராணிப்பேட்டை. வேலூர் மாவட்டத்தில இருந்து இன்னொரு மாவட்டமும் பிரிஞ்சது திருப்பத்தூர். வேலூர் மாவட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை வந்து தொழில் வளர்ச்சி, தோல் தொழில் மாவட்டம்.
செங்கல்பட்டு போற வழியில இருக்கிற திருப்பத்தூர்னு நினைச்சிடக்கூடாது. இது வேலூர் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்ச ஒரு ஊர் திருப்பத்தூர். ஜவ்வாது மலை அங்கதான் இருக்கு. உலகத்திலே பெரிய தொலை நுண்ணோக்கி உள்ள இடம் அந்த ஜவ்வாது மலையில தான் இருக்கு. சந்தனபூர் வேலூர் மாவட்டம் வந்து வேலூர்ல செஞ்சிக்கோட்டை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி விழுப்புரத்துல வேலூர் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிறது இந்த வேலூர் மாவட்டத்துல தான். நிறைய வரலாற்று பெருமைகள் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு இருக்கு. முதலா அந்த சுதந்திர புரட்சி வந்து வேலூர் புரட்சி தான் சொல்லுவாங்க. அங்கதான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் புரட்சி எடுத்த மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம். அடுத்ததாக சென்னை, நம்முடைய தமிழ்நாட்டின் தலைமையிடமா இருக்கக்கூடியது சென்னை. இந்த சென்னை மாவட்டத்தோட பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஹார்பர் துறைமுகம், அது மட்டுமல்ல திருவள்ளூர் பாத்தீங்கன்னா சென்னை அருகிலேயே இருக்கக்கூடிய மாவட்டம் தான். திருவள்ளூர்ல என்ன ஃபேமஸ்டா? திருத்தணி கோவில் இருக்கு இல்லையா, அது திருவள்ளூர் மாவட்டத்துல தான் இருக்கு. ஆந்திராவோட எல்லை, நம்ம தமிழ்நாடு ஆந்திரா இருக்கு இல்லைங்களா, அந்த ஆந்திராவோட எல்லை வந்து திருவள்ளூர் மாவட்டம். அடுத்ததாக முக்கியமான மாவட்டம் மதுரை. மதுரையில என்னென்ன ஃபேமஸ்? உலக அதிசயம், மிகவும் உலக மதுரையோட பெருமைகளை பற்றி யாராவது ஒரு மாணவர் யாராவது வந்து பேசினா கூட நல்லா இருக்கும். தேவதர்ஷினி வரலாம். மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் ஃபேமஸ். உலக தமிழ் சங்கம் மதுரையில தான் இருக்கு. மல்லிகைப்பூ ஃபேமஸ். மதுரையோட பெருமைகளை பற்றி யாராவது ஒரு மாணவர் யாராவது வந்து பேசினா கூட நல்லா இருக்கும். தேவதர்ஷினி வரலாம். மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் ஃபேமஸ். உலக தமிழ் சங்கம் மதுரையில தான் இருக்கு. மல்லிகைப்பூ ஃபேமஸ். கல்வி கலாச்சார மையம் நம்ம மதுரை. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று